ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகிலா ஃபேஷன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெட் ரைடிங் ஹுட் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஒரு குட்டி பொண்ணு இருந்தா. அவளுக்கு அவங்க பாட்டி ரெட் கலரில் ஒரு தொப்பி செஞ்சு கொடுத்தாங்க. அந்த தொப்பியை அவள் எப்போவுமே போட்டிருப்பாள். அதனால் அவங்க எல்லோரும் ரெட் ரைடிங் ஹுட், அதாவது சிவப்பு தொப்பி பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் அவங்க பாட்டிக்கு முடியலை. அதனால் அவங்க அம்மா பழங்கள், காய்கறிகள் எல்லாத்தையும் பத்திரமா பாட்டிக்கிட்டு போய் கொடுத்துட்டு வா, வழியில் காட்டில் எங்கேயுமே யார் கூப்பிட்டாலும் நிற்காத, பேசாத அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க. இவளும் அவங்க அம்மா கிட்டே சரின்னு சொல்லிவிட்டு ரெட் ரைடிங் ஹுட் காட்டுக்கு போகிறாள். அப்போ அவளை ஒரு நரி பார்க்குது. அந்த நரி ரெட் ரைடிங் ஹுட்டை சாப்பிட்ணுன்னு நினைக்கிது. அப்போ இந்த குட்டி பொண்ணுக்கிட்ட போய், நீ எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் எங்கள் பாட்டி வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொன்னதை மறந்துட்டு இந்த பொண்ணு எல்லாத்தையும் அந்த நரிக்கிட்ட சொல்லுதாம்மா. அப்புறம் அந்த நரி நீ இந்த காட்டில் கொஞ்சம் தூரம் போனீன்னா அந்த பக்கம் ஒரு நிறைய பூக்கள்லாம் இருக்குது, உங்கள் பாட்டிக்கு நீ பூ பறிச்சிருப்போ அப்படின்னு சொல்லி அந்த நரி சொல்லுதாம்மா. இந்த பாப்பாவும் சரி ஓகே பூக்கள் பறித்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கு பூ பிடிக்கும்னு சொல்லி இவளும் பறிக்க போகிறாள். அப்போது அந்த நரி பாட்டி வீட்டுக்கு ஸ்பீடாக போய் பாட்டியை சாப்பிட்ருச்சாம்மா. சாப்பிட்டு பாட்டியோட ட்ரெஸ்ஸை போட்டு கட்டில் படுத்துக்கிட்டு இருந்துச்சாம்மா. அப்போது ரெட் ரைடிங் ஹுட் பூவெல்லாம் பறிச்சுட்டு பாட்டி வீட்டுக்கு வந்தோன்னா பாட்டிக்கிட்ட கேட்குறா, பாட்டி நல்லா இருக்கா, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு அம்மா சொன்னாங்க, இப்போ எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவங்க பாட்டிக்கு பதிலாக அந்த நரி படுத்திருக்கிறத அவள் கவனிக்கலை. அந்த நரி திரும்பினோன்னே, என்னங்க பாட்டி உங்கள் காதெல்லாம் பெருசாக இருக்குது, கண்ணு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லும். ஆமாம், நீ பேசுகிற கேட்கணும்ல, அதனால தான் எனக்கு பெரிய காது கண்ணெல்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஏங்க பாட்டி உங்கள் பல்லெல்லாம் பெருசாக இருக்குது. அதுக்கு அந்த நரி, அது உன்னை சாப்பிட்றதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அது வேகமாக கட்டிலேருந்து எந்திரிச்சு ரெட் ரைடிங் ஹுட்டை பிடிக்க போகுதாம்மா. இவன் காட்டுக்குள்ளே ஸ்பீடாக ஓடுறான். அப்போது அங்கே மர வேலை செஞ்சுட்டு இருந்த ஒருத்தர் இந்த நரியை பார்த்துட்டு குழந்தையே பார்த்து ரெட் ரைடிங் ஹுட்டை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பின்னாடியே ஓடுறாராம்மா. மறுபடியும் இப்போ பாட்டி வீட்டுக்குள்ளே ஓடுறா. அந்த நரியும் பின்னாடியே ஓடுது. இந்த மரம் வெற்றவரும் பின்னாடியே ஓடி போய் ரெட் ரைடிங் ஹுட்டை காப்பாற்றிட்டாரு. திரும்பவும் அவளை அவங்க வீட்டில் நல்லபடியாக விட்டுட்டு வந்துட்டாரு. இந்த ஸ்டோரியிலேருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, அம்மா பேச்சை நம்ம கேட்கணும். அம்மா பேச்சு கேட்கலன்னா ரெட் ரைடிங் ஹுட் கஷ்டப்பட்ட மாதிரி தான் நம்மளும் கஷ்டப்படணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.